பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா பஜாஜ் சீடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஆல்ரெடியே லான்ச் பண்ணி லாஸ்ட் டிசம்பர் மந்த் சேல்ஸ்லயும் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை விட இந்த பஜாஜ் சீடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேரியண்ட்டை வச்சு அதிகப்படியான சேல்ஸை இந்த நிறுவனம் ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த பஜாஜ் சீடாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிஃபரெண்ட் வேரியண்ட்ல கிடைக்கக்கூடிய பஜாஜ் சீடாக் 35 சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. சூப்பரான டிஃபரெண்டான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற A to Z டீடைல்ஸை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவரிதிங். பஜாஜ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த் மட்டுமே 18,226 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை சேல்ஸ் பண்ணி இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸை இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டிசம்பர் 2024ல டாப்ல இருக்காங்க. இப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பஜாஜ் சீடாக் 35 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா சீடாக் 3501 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இது பஜாஜ் சீடாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லயே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க 3.5 கிலோவாட் இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுவும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பேட்டரியை சீட்டுக்கு அடியில இருக்கிற மாதிரி இல்லாம நீங்க கால் வைக்கிற இடத்துக்கு கீழே இருக்கக்கூடியது மாதிரி ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த 3501 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பாத்தீங்கன்னா இருக்கிற 3 வேரியண்ட்லயே டாப் வேரியண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா 0 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 3 hours போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரைடிங் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காகவே நிறைய ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப், நேவிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி அண்ட் தென் மியூசிக் கண்ட்ரோல், இது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் மெயின்டைன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையான பைக் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட இந்த எலக்ட்ரிக் பைக்கில் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 950 வாட் இருக்கக்கூடிய ஆன்போர்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்போர்ட் சார்ஜிங் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய AC கரண்ட்டை டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய DC கரண்டா நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. இதனால என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்லயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ்லயும் தாராளமா ஈஸியா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 153 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்ச் தரக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 73 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது இல்லாம ஜியோ ஃபென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மேல உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியே யாரும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அலாரம் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன், உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யாரும் திருட நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அலாரம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன், ஆக்சிடென்ட்டை பிரிவென்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் இதுல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் சீடாக் 3502 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய வேரியண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது டச் ஸ்கிரீன் இல்லாத TFT கலர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, 10x10 நேவிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜிங் ஆப்ஷனும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 3.5 kWh பேட்டரி அண்ட் தென் 73 km டாப் ஸ்பீட், 153 km ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயும் இவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சீடாக் 3503 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா லான்ச் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவை பொறுத்த வரையும் TFT டிஸ்பிளே மாதிரி இல்லாம LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஆன்போர்ட் சார்ஜிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம நார்மல் சார்ஜிங் ஆப்ஷன் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல இவங்க கொடுத்திருக்காங்க. இல்லாம வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு டைம் சார்ஜ் பண்ணா 153 km ரேஞ்ச் போறது அண்ட் தென் டாப் ஸ்பீடா 73 km/h ஸ்பீடு போறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேஸ் வேரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல இவங்க கொடுத்திருக்காங்க. 35 சீரிஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல காமனா இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வேரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயுமே 35 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் சீட்டு பாத்தீங்கன்னா நார்மல் பஜாஜ் சீடாக் மாதிரி இல்லாம
லாங்கரா இருக்கக்கூடிய சீட்டா கொடுத்திருக்காங்க. சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பேட்டரி எப்படி கால் வைக்கிற இடத்துக்கு கீழே கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியே ஸ்கூட்டர்ல இருக்கக்கூடிய பிரேக்கிங் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த 35 சீரிஸ் எல்லாத்துலயுமே ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கும் இதுவே ரியர் வீல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா GTAC 3501 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் ஷோரூம் பிரைஸா 1.27 lakhs அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே 3502 அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் லெவல் வேரியண்ட்டை பொறுத்தவரையும் 1.20 lakh, அதாவது 1,20,000 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது வேரியண்டா இருக்கக்கூடிய 3503 வேரியண்டோட பிரைஸை பத்தி எதுவும் சொன்னாங்க அப்படின்னா நானே நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ so much friends.